ஹalleluya, குட் மார்னிங். நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கும் இன்னொரு முறை நம்முடைய தேவனின் வார்த்தைகள் தியானிக்கலாம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையில் உள்ள வல்லமை, உம்மிடத்தில் செபிப்பதினால் இருக்கிற வல்லமை, மீது விசுவாசம் வைப்பதினாலே உண்டாகிற நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஜெபத்தின் மூலமாக அற்புத காரியங்களை நாம செய்ய முடியும். நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற அநேகர் இருந்தாலும் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கு புதன்கிழமை இல்லையா? வாரத்தின் நடுவே ஜெப கூட்டம் அநேக சபைகள்ல இருக்கிறது. ஆனால் ரொம்ப கம்மி பேர் வருகிறாங்க என்று சொல்லி அதனாலே ஒரு சில பாஸ்டர்மார்கள் வாரத்தின் நடுவே நடக்கிற ஜெப கூட்டத்தை முழுவதும் விட்டு விடுகிறாங்க. ஆனால் பரிசேயர்கள் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிப்பார்களாம். உங்களுடைய பக்தியும் நீதியும் பரிசேயர்களை விட அதிகமா இராவிட்டால் உங்களை நான் பாராட்ட மாட்டேன் என்றார் ஆண்டவர். ஆச்சாரமா செய்கிறவங்க 2 முறை செய்தால் பின்பு ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கிறவங்க சபையாக கூடி விசுவாசிகள் எல்லாரும் நமக்காக மாத்திரமில்லாமல் அநேகருக்காக விண்ணப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? ஆகவே குறைந்தது வாரத்துக்கு 2 முறை சபையாக கூட வேண்டும். அது 1000 பேரா, 100 பேரா, 10 பேரா என்பது முக்கியம் அல்ல. தி மினிமம் நம்பர் எவ்வளவு பேர் தெரியுமா? 20. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இல்ல நேரா 19 வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர், உங்களில் 20 தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் எவ்வளவு பேரு? 2 பேர். என்னங்க, சபையில 2 பேர் இருந்தா ஜெபிக்க முடியாதா? 3 பேர் இருந்தா ஜெபிக்க முடியாதா? 10 பேர் இருந்தா ஜெபிக்க முடியாதா? உங்களுடைய ஆலயத்திலே ஜெப கூட்டங்கள் அது நடக்காம இருந்தால் உங்க தெய்வ ஊழியர்களை கேட்டு, நாங்க வருகிறோம் ஐயா, நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று ஜெபித்து பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்று. எஸ், உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் அவசியம். நீ ஜெபிக்கும் போது அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டி ஜெபி என்றார். நிச்சயமாக நீங்க தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதும் நீங்களும் உங்கள் தேவனும் இருவராயிட்டீங்க. நீங்க செய்கிற ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்வார். சிலர் உங்களில் குடும்பமா இருக்கிறீங்க இல்லையா? பாருங்க, நம்ம பெற்றோரோடு இருக்கும் வரைக்கும் பெற்றோரோடு சேர்ந்தது நம்முடைய குடும்பம். நமக்கு திருமணமான பிறகு புருஷன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சம், அவங்க ஒரு குடும்பம். சோ திருமணமான பிறகு 20 இருக்கிறாங்க குறைந்தது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை கொடுத்தார். என்னங்க, 20 இருந்தால் ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான். அதனாலதான் தேவன் 20 தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். 20 ஒருமனப்பட்டால் அற்புதங்கள் நடக்குங்க. நீங்க திருமணமான பிறகு கணவன் மனைவியாக 20 சேர்ந்து வெளியே போகிறீங்களோ, சேர்ந்து சாப்பிடுகிறீங்களோ, சேர்ந்து பைக்ல போகிறீங்களோ, சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போகிறீங்களோ, சேர்ந்து உத்தியோகம் செய்கிறீங்களோ, என்னென்ன செய்கிறீங்களோ அந்த கதைகள் எல்லாம் அப்படி இருக்கட்டும். 20 சேர்ந்து நீங்க ஜெபித்தால் எத்தனை அற்புதங்கள் நடக்குமோ தெரியுமாங்க? பூலோகத்திலே உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவன் மனைவியாக 20 ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அநேக நேரம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் என்பாங்க தவிர
அவருடைய நோக்கம் வேற, அவங்களுடைய நோக்கம் வேற, அவங்க பாரம் வேற, இவங்க பாரம் வேற. அந்த பக்கம் இந்த பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஒருவேளை நீங்க இருவரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும், ஒரே இடத்துல ஜெபித்தாலும், உங்க மனதுல நீங்க ஒருமனப்படாவிட்டால் அங்க அற்புதம் நடக்காது. ஒரு மனது என்பது தேவன் நமக்கு தந்த வரம். அது ஒரு மனதோடு இருங்கள் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் இருவர் மூவர் ஒருமனப்பட்டு ஒரு மனதோடு எதையாகிலும் ஒன்றை கேட்டால் அதை நிச்சயமாய் தருவேன் என்றார். பாருங்க, இன்றைக்கு அநேக கணவன் மனைவிகளுக்கு திருமணமான பிறகு கர்ப்பக்கனி உண்டாகிறது இல்ல. அநேகர் சொல்லுவாங்க, 4 வருஷங்கள் ஆகிவிட்டது, 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை. சாதாரணமாய் திருமணமான அடுத்த வருஷத்துல அல்லது அதற்கு அடுத்த வருஷத்துல ஒரு குழந்தை கையில வைத்திருப்பது என்பது அது சகஜம். ஆனால் ஏன் அப்படி ஆகிறது இல்லை? 4 வருஷமானாலும் 5 வருஷமானாலும் 6 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் நாங்க டாக்டர் இடத்துல சென்றோங்க, நாங்க எல்லா விதமான டெஸ்டும் செய்தோம் என்று சொல்லுவாங்க. தவிர நீங்க இருவரும் சேர்ந்து கணவன் மனைவியாக ஜெபித்தீங்களா? எப்பொழுதாவது எங்களுக்கு பிள்ளையை தாருங்க ஆண்டவரே, அந்த பிள்ளை உமக்காக வளர்ப்போம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்றீங்களா எப்பயாவது? முதல்ல நீங்க இருவரும் ஒரு மனதோடு ஜெபித்தால் அது எதுவானாலும் தருவேன் என்று சொன்ன தேவன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பக்கனி அவரால் கிடைக்கும் பலன், அதை தாராளமாய் கொடுக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றையிலிருந்து தயவு செய்து மனைவி மீது குற்றம் சொல்லாதீங்க பிள்ளை இல்லை என்று, அல்லது கணவன் மீது குறைகளை சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. இருவரும் சேர்ந்து ஜெபித்தால், இருவரும் சேர்ந்து ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தால், டாக்டர்கள் அசாத்தியம் என்று சொன்னாலும், சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லாவிட்டாலும், அற்புதங்களை செய்கிற தேவன் உங்க வேண்டுதலை கேட்டு உங்க இதய வாஞ்சையை தீர்ப்பார். எந்த விஷயமாக இருந்தாலும். கர்ப்பக்கனி மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை வேண்டும் என்று நினைக்கும் போது, உங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்னும் போது, நீங்க ஒரு பயணத்தை செய்ய நினைக்கும் போது, இந்த காலத்துல கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்கிறாங்க. ஒருவர் அங்க ஒருவர் இங்க. என்னங்க, அது வசனத்தின்படியானது அல்ல. ஜெபத்தின் நிமித்தம் தவிர கணவன் மனைவியை விட்டு பிரியக்கூடாது, மனைவி கணவனை பிரியக்கூடாது. இருவரின் அனுமதிப்படி கொஞ்ச காலம் வேண்டுமானால் நீங்க பிரிந்திருக்கலாம். ஆனால் நீங்க மாத கணக்குல வருஷ கணக்குல அங்க ஒருவர் இங்க ஒருவர் இருந்து கொண்டு எங்க குடும்பம் பெருகலனா எப்படி பெருகும்? எங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு புரிதல் வரவில்லை என்றால் எப்படி வரும்? அது பாருங்க, 2 பேருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால ஒருவருக்கு அங்க ஒருவருக்கு இங்க இருக்கு என்றால், இருவரும் சேர்ந்து ஜெபிங்க, ஆண்டவரே நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் பட்சத்துல நானும் ஜெபித்திருக்கிறேன். அசாத்தியம் என்று நினைத்தது அவங்களுக்காகவே டிபார்ட்மெண்ட் வைத்தது போல, அவங்களுக்காகவே அந்த ஜாபை வைத்தது போல, கொடுத்தது போல, இருவரும் ஒரே இடத்துல இருந்து ஜாப் செய்து கொண்டு அழகா குடும்பத்தை கட்டிக்கொண்டு இருக்கிற சாட்சிகள் எத்தனையோ இருக்கிறது. நீங்க தேவனை கேட்கறது இல்லை, ஒருமனப்படுகிறது இல்லை. நானும் என் கணவரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும், நாங்க இருவரும் சேர்ந்து ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப வினோதம். அப்பப்போ சொல்லுவாங்க, எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லுவாங்க. இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருந்தா எப்படி ஆகும்? தூரமாக இருந்தாலும் நாங்க அப்பப்ப சந்திப்போம் என்று சொல்லுவாங்க. அப்பப்ப சந்திக்க நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸா? என்னங்க, கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், அப்பொழுது சேர்ந்து கனி கொடுப்பீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க ஒருமனப்பட்டால் அற்புதம் நடக்கும். கணவர் சேமித்துக் கொண்டு மனைவி செலவழித்துக் கொண்டு இருந்தா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அல்லது மனைவி மிச்சம் செய்யும் போது கணவர் வீண் செலவு செய்தால் அந்த குடும்பத்துல நினைத்தவைகளை எப்படி சாதிக்க முடியும்? என்னுடைய வருமானம் எவ்வளவு, என் சம்பளம் எவ்வளவு, என் செலவு எவ்வளவு, என் பட்ஜெட் எவ்வளவு, நான் எவ்வளவு செலவு செய்கின்றேன், எதற்கு செலவு செய்ய வேண்டும்? இருவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த சின்ன சின்ன விஷயம் கூட ஜெபிக்க வேண்டுமா? இது சின்ன விஷயம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில இசைந்திருக்கிற விஷயம். நீங்க பொருளாதார விஷயத்துல சரியா இல்லாவிட்டா ஆவிக்குரிய விஷயத்துல வளர முடியுமா? உங்க குடும்பத்துல ஒரு மனம் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியுமா? இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகாது இருந்தால் பெற்றோரோடு ஒருமனப்படுங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு ஒருமனப்படுங்க. ஒருவேளை நீங்க ஹாஸ்டலில் இருந்தா
இன்னொரு விசுவாசியோடு ஒருமனப்பட்டு நீங்க ஜெபிங்க. ஷத்ரக், மேஷக், அபத்நேகோ அவங்க மூவரும் ஃப்ரெண்ட்ஸ், பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ். தானியேல் அவங்களுக்கு பிரேயர் ஃப்ரெண்டா இருந்தார், ஒரு நல்ல நண்பன். அவங்க சேர்ந்து ஜெபித்த போது தேவன் பெரிய மர்மங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். உங்க காலேஜில் அப்படிப்பட்டவங்களோட நட்பு செய்யுங்க. ஜெபிக்கிறவர்களை உங்க நண்பர்களா வைத்துக் கொள்ளுங்க. இஷ்டத்துக்கு யார் யாரோட நட்பு செய்யாதீங்க, நேரம் செலவிடாதீங்க. இருவர் மூவர் ஒருமனப்பட்டால் பாருங்க, அசாத்தியங்கள் சாத்தியங்கள் ஆகும். பாருங்க 19வது வசனத்துல, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இங்க கேட்டது அது அங்கிருந்து உங்களுக்கு கிராண்ட் ஆகும். அங்கிருந்து தேவன் உங்களுக்கு, பிதா உங்களுக்கு தருவாரு. இங்க கேட்டதை அடுத்த நொடியில அங்கே உங்க விண்ணப்பம் கேட்கப்படும். அங்கிருந்து உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். எவ்வளவு குவிக் சர்வீஸ்ங்க! எவ்வளவு சீக்கிரமா தேவ சமூகத்துல நம்முடைய தேவைகளை வைக்கும் போது, நாம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதமான பதில்களை நாம பார்க்க முடியும். ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஜெபம் என்பது பரலோகத்தையும் பூலோகத்தையும் சேர்க்கிற இணைக்கின்ற கருவி. அது கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் அங்கே செல்கிறது, அவருடைய பதில் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது. எங்கே 2 3 ஜெபிக்கிறீர்களோ உங்கள் ஜெபத்தை கேட்பேன் என்றாரு, உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்றாரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியங்க! த மினிமம் நம்பர் 2 அல்லது 3 சேர்ந்து ஜெபித்தாலே, ஒருமனப்பட்டால், என்னுடைய நாமத்துல கூடி வந்தால். அதனால தாங்க இன்றைக்கு லைவ்ல இப்படி யூடியூப்ல வரும்போது நீங்க குடும்பத்தோடு 2 3 உட்கார்ந்து ஜெபித்தால், ஆலயத்திலிருந்து லைவ் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், ஆலயத்தில் இருக்கிற பிரசன்னத்தை 2 அங்க நீங்க உட்கார்ந்து கேட்கும் போது நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். எங்க 2 3 கூடுவார்களோ, அது ஆலயமோ இல்லையோ, கேத்தட்ரலோ இல்லையோ, நான் அங்கே இருப்பேன் என்றார். இன்றையிலிருந்து முக்கியமாய் கணவன் மனைவியா நீங்க 2 சேர்ந்து ஜெபிங்க, குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க, ஆலயத்துக்கு சென்று உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிங்க. அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். 2 3 சேர்ந்து இன்னொருவருக்காக ஜெபித்தால், இன்னொருவர் பாரத்திற்காக ஜெபித்தால், இன்னொருவர் வியாதிக்காக ஜெபித்தால், இன்னொருவர் சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படி நாம ஜெபித்தால் தேவன் அவர்களை விடுவிப்பார். இந்த விண்ணப்ப ஜெபம் நமக்கு எவ்வளவு அவசியங்க! ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தனிப்பட்ட விதத்துல, குடும்பமாக, சபையாக, உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த கடைசி காலத்தில் அற்புத அடையாளங்கள் நடப்பதை பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒருமனதோடு ஜெபிக்கிறவர்களாக எங்களை செய்யுங்க ஆண்டவரே. இசைந்து இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2 3 ஒருமனப்பட்டு பூமியில எதை கட்டுவார்களோ பரலோகத்திலும் கட்டப்படும் என்றீர, எதை விடுவிப்பார்களோ அது பரலோகத்திலும் விடுவிக்கப்படும் என்றீர. பரலோக வல்லமையை பூலோகத்துக்கு இறக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலாக ஜெபம் இருக்கிறது என்று உணர்ந்து, ஜெபம் எவ்வளவு விலையேற பெற்றதோ, எவ்வளவு வல்லமை உள்ளதோ என்று, ஜெபத்தின் மூலமாக எத்தனை அற்புத ஆச்சரியங்கள் நடக்குமோ என்பது நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாக, சபையாகவும் விண்ணப்பம் செய்கிறவர்களாக அநேக ஆச்சரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில, எங்கள் ஜெபத்தின் மூலமாய் அநேகர் வாழ்க்கையிலும் நடப்பது பார்த்து உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமான ஆச்சரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில இதே நேரத்திலே 7 மணிக்கு அனுதின தியானத்திலே உங்களை சந்திக்கிறேன். அது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி.
ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல், நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும், உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?